This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ராமேஸ்வரம் மீனவர் வலையில் கத்தி மீன், உடம்பு பூரா முள்ளு, ஆனாலும் கிலோ எவ்வளவு தெரியுமா? ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே உள்ள பாம்பனில் மீனவர்கள் வலையில் 6 அடி நீளம் கத்தி மீன் சிக்கியது. அதன் எடை 25 கிலோவாகும். இந்த மீன் 1 கிலோ எத்தனை ரூபாய்க்கு விற்கப்பட்டது என்பதையும் அதன் பயன்களையும் பார்க்கலாம். பாம்பன் மன்னர் வளைகுடா பகுதியில் நேற்று விசைப்படகை எடுத்துக்கொண்டு மீனவர்கள் மீன் பிடிக்க போனார்கள். அவர்கள் மீன்களை பிடித்து கொண்டு கரைக்கு திரும்பினர். அப்பொழுது அவர்களுக்கு கிடைத்த மீன்களை தனித்தனியே பிரித்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அருளானந்தம் என்ற மீனவரது வலையில் 6 அடி நீளம் கொண்ட கத்தி மீன் சிக்கியிருந்தது. அதை எடை போட்டு பார்த்தபோது 25 கிலோ இருந்தது. இந்த மீன் கிலோ 250க்கு விற்பனை செய்யப்படுகிறதாம். அந்த வகையில் 25 கிலோ என்ற எடை வீதம் 6,250க்கு கத்தி மீன் விற்பனை செய்யப்பட்டது. இது குறித்து மீனவர்கள் கூறுகையில், இந்த மீன் வேகமாக நீந்தும், மணிக்கு சராசரியாக 100 கிலோமீட்டர் வரை நீந்தும். மயிலின் தோகை போன்ற இந்த மீனுடைய துடுப்புகள் அமைந்திருக்கிறது. இதனால் நாங்கள் இதை மயில் மீன் என்றும் அழைப்பதுண்டு. கத்தி மீன்கள் இந்திய பெருங்கடலில் கூட்டம் கூட்டமாக காணப்படும். இது மன்னர் வளைகுடா பகுதிக்கு இனப்பெருக்கத்திற்காக வந்திருக்கலாம். இந்த மீனின் தாடை வால் போன்றிருக்கும். இதனால் அந்த தாடையை பயன்படுத்தி வேட்டையாடி தனக்கான உணவை உண்ணும், எதிரிகளை வீழ்த்தும். கடலின் மேற்பகுதியில் தாவி தாவி நீந்தும் போது படகில் உள்ள மீனவர்களை தனது தாடையால் தாக்கி ஆழமான காயங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. ஒரு கத்தி மீன் தனது வாழ்நாளில் சராசரியாக 2 லட்சம் கிலோமீட்டர் தொலைவு வரையிலும் நீந்தி வெவ்வேறு கடல் பகுதிக்கு இடம் மாறிக்கொண்டே இருக்கும். இதன் இருப்பிடத்தை கண்டுபிடிப்பது இதை பிடிக்க முடியாது என்றனர். கத்தி மீன்களின் உயர்தர புரதங்கள், கால்சியம், விட்டமின்கள் உள்ளிட்டவை உள்ளன. இது நரம்புகளை வலுப்படுத்தும், கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறது. இந்த மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருப்பதால் இதயம் சீராக இயங்க உதவுகிறது. மூளையின் செயல்பாட்டிற்கு இந்த மீன் வழிவகுக்கிறது. பெண்கள், குழந்தைகளுக்கு உகந்த மீன். இதில் முட்கள் அதிகம் இருக்கும். இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்தும். இதுபோல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ராமேஸ்வரம் மீனவரின் வலையில் அரிய வகை டூம்ஸ்டே மீன் இறுதி நாள் சிக்கியது. இது சுமார் 5 அடி நீளம் கொண்டதாக இருந்தது. அந்த வகை மீன்களை ஆசிய கடல் பகுதியில்தான் இருக்கும். அது போல் மிகவும் ஆழ்கடல் பகுதியில் மட்டுமே வசிக்கும் தன்மை கொண்டவை. டூம்ஸ்டே மீன் பிடிபட்டால் உலகில் எங்காவது பேரழிவு ஏற்படக்கூடும் என்பது ஜப்பானிய மக்களின் ஒருவித நம்பிக்கையாகும். ஆனால் இது மூட நம்பிக்கை என்கிறார்கள். இதற்கான இந்த அறிவியல் பூர்வ ஆதாரங்களும் இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் டூம்ஸ்டே மீன் சிக்கியிருந்தது சமூக வலைத்தள பக்கத்தில் விவாத பொருளானது. ஆனால் இந்த அரிய வகை மீன் மிக குறைந்த விலைக்கே விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.